விஜய் பிரச்சாரத்தில் நாமக்கல் தனியார் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. தாவேக நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீனானது மறுக்கப்பட்டிருக்கிறது. தாவேக நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீனானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் பிரச்சாரத்தில் நாமக்கல் தனியார் மருத்துவமனை மீது தாவேக நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். தாவேக நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் குமார் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் குமார், விவரங்கள். வணக்கம். நாமக்கல்லில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது தனியார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் காவல்துறையில் தன்னை கைது செய்யக்கூடும் என கூறி முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சதீஷ்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் தான் எந்த குற்றமும் செய்யவில்லை எனவும் அரசியல் காரணங்களுக்காக தன்னை வழக்கில் சேர்த்திருக்கவும் சம்பவம் இடத்தின் போது சம்பவ இடத்தில் இருந்த ஒரே காரணத்திற்காக தனக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே காவல்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக இன்று விசாரணை கொண்ட பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனைத்து விதிகளையும் பூர்த்தி செய்வதாக கூறி அனுமதி பெற்ற பின்னர் மனுதாரர் அவரது கட்சியினர் செயல்பாடுகளால் சுமார் 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு பொது சொத்துக்கள் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், இது தவிர பொது சொத்துக்கள் சேதப்படுத்தி இருப்பதாகவும், மேலும் 8 வழக்குகள் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், சம்பவ இடத்தில் கிடைக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த நீதிபதி கட்சியினர் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் எதுவும் தெரியாது என மனுதாரர் எப்படி கூற முடியும் எனவும், கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா என தரமாறிய கேள்வி எழுப்பிய நீதிபதி முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.